அப்ப இவ்வளவு பேர் ஒரு அமைச்சரை ஒரு நபர் பாக்குறாங்கன்னா இவனுக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி இவனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணாலும் யாரு? இல்ல சார், ஒரு அமைச்சர்கள் அப்படிங்கிற பொழுது ஒரு நாளைக்கு 150 பேர் கூட போட்டோ லட்சம் எடுப்போம். பேர் கூட நான் போட்டோ எடுத்து தப்புன்னு சொல்லல தங்கச்சி. ஏதாவது ஒரு பள்ளியில போய் நம்ம சமூக நீதியை பத்தி பேச முடியாது இல்லைங்களா? சமூக நீதியை நாங்க சொல்லாம பெரிய திராவிட மாடல் சொல்லிருச்சோம். ஆமா, அவன் சினிமாக்கார பையமா, அவன் சினிமால இருந்து வந்த பையன். என்னடா அப்படி பேசுன்னு கோச்சுக்காதீங்க, மரியாதை இல்லாம தான் நான் பேசுறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் பேசுறது சரின்னு சொல்றீங்க, இவர் பேசுறதா தப்பு அப்படின்னு சொல்றீங்க. இந்த நபருக்கு தகுதியானவனே கிடையாதுமா. இது என் கேம்பஸ்ல எப்படி பேசணும் அவனை நடவடிக்கை எடுப்புங்கிறாரு. ஏன் சார் முதல்ல அவனை நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இவர் டெல்லியில இருக்கக்கூடிய தேசிய மகளிர் அணி நோட்டீஸ் அனுப்பணும். அதே தமிழக பாஜக எடுப்பாங்க. அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் இடையில ஒரு மோதல் இருக்கு, சோ அதனால அவங்களுக்கு ஆதரவு தரல, அப்படிதானே பாஜக நிலைப்பாடு? உங்களை போல ஆட்கள் எல்லோ பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. தமிழகத்துல இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்க ஒரு விஷயம், சைதாப்பேட் அசோக் நகர்ல இருக்க அரசு பள்ளிகள்ல மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தப்பட்ட ஒரு ஸ்பீக்கர், அவர் ஆன்மீகம் பேசுறாரு, மூட நம்பிக்கைகள் பேசுறாரு, இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒவ்வொன்றா பேசும்பொழுது முதல்ல அவர் ஆன்மீகம் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க சார். பள்ளிகள்ல ஆன்மீகம் பேசுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு ஆன்மீகவாதியா இருக்கீங்க இல்லையா? நான் ஆன்மீகவாதி தான்மா, அரசியலும் பேசக்கூடிய ஆள் தான். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளி, அந்த மாணவியர்கள் இருக்கக்கூடிய பள்ளி ரொம்ப சிறப்பான கல்வி கொடுக்கக்கூடிய ஸ்கூல். மாநிலத்திலே முதலிடம் பெற்ற மாணவிகள்லாம் அங்கே இருக்கிறாங்க. ரொம்ப தரமான கல்வி கொடுக்கக்கூடிய அரசு பள்ளி, அதை நான் பாராட்டுறேன். அந்த ஸ்கூலில் இந்த ஒருத்தன் மகாவிஷ்ணுன்னு ஒரு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஏதோ வச்சிருக்கான். அந்த மகாவிஷ்ணு வச்சு, ஐயோ அவர் இவரெல்லாம் சின்ன பையன் தான் ஆச்சுங்களா. அந்த ஃபவுண்டேஷன் வச்சிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுங்கிற நபர் அங்கே போய் பேசுகிறார். மோட்டிவேஷன், ஊக்க பேச்சாளர், மாணவர்களுக்கு நல்வழிகாட்டி அப்படி மாதிரி போகிறாங்க. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். இவருக்கு என்ன வரவேற்புங்கிறீங்க? மாணவர்கள் நிற்க வச்சு பெரிய இராணுவ வரவேற்பு மாதிரி வச்சு, பொக்கே கொடுத்து விளக்கேற்ற வச்சு, அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்லாம் பொன்னாடை போத்தி ரொம்ப கௌரவமாக வச்சு பேசுகிறாங்க. சரி, ஒரு சிறப்பு விருந்தினர் அப்படித்தானே சார் கவனிப்பாங்க? சிறப்பு விருந்தினர் தான் நான் சொல்கிறேன். எங்கள் பிரச்சனை இன்னைக்கு இவ்வளவு குய்ய முறைன்னு கூப்பாடு விடுறீங்களம்மா. அந்த சிறப்பு விருந்தினரை யார் கூப்பிட்டது? யார் அனுமதிச்சது? அவன் ஆன்மீகவாதியா இல்லை அந்த வழிகாட்டி பேச்சாளரா, ஊக்கமளிக்கக்கூடிய பேச்சாளரான்னு உறுதிப்படுத்தினது யாரு? இருக்குல்ல கேள்வி. அவன் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்க பள்ளி தலைமை தான் சார். பள்ளி தலைமை காரணம் மட்டுமல்ல, அந்த கல்வித்துறைக்கு அமைச்சர் மகேஷும் காரணம். நான் குற்றம் சொல்றேன். மகேஷ் பொய்யாமொழியை பார்த்திருக்கிறாருமா. பாடநூல் கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் லியோனியை பார்த்திருக்காப்புல, மனோ தங்கராஜன் ஒரு மந்திரியை பார்த்திருக்கிறாரு, அண்ணன் மாசுபிரமணியத்தை பார்த்திருக்காரு. அப்ப இவ்வளவு பேர் ஒரு அமைச்சரை ஒரு நபர் பாக்குறாங்கன்னா இவனுக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி இவனுக்கு மார்க்கெட்டிங் பண்ணாலும் யாரு? இல்ல சார், ஒரு அமைச்சர்கள் அப்படிங்கிற பொழுது ஒரு நாளைக்கு 150 பேர் கூட போட்டோ லட்சம் பேர் கூட. நான் போட்டோ எடுத்து தப்புன்னு சொல்லல தங்கச்சி, நான் போட்டோ எடுத்து தப்புன்னு சொல்லல. நீங்க 100 பேரை பாருங்க, 1000 பேரை பாருங்க, லட்சம் பேரை பாருங்க, நீங்க அமைச்சர், அனைவருக்குமான ஆள் தான். ஆனால் உங்களிடம் எடுக்கக்கூடிய ஒரு போட்டோ இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஆன்மீக வியாபாரத்திற்கு மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுது. அதைத்தான் நான் தப்பு சொல்றேன். இல்ல, அவங்க அப்படி யோசிச்சு போட்டோ எடுக்க முடியாது இல்ல. யோசிச்சுட்டு போட்டோ எடுக்க மாட்டாங்கம்மா. ஆனாலும் உளவுத்துறையெல்லாம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இந்த நபர் நான் 10 தினங்களுக்கு முன்னாடி இல்ல, இந்த நம்பர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் யூடியூப்ல எல்லாத்துக்கும் ஆமா, அவன் சினிமாக்கார பையமா, அவன் சினிமால இருந்து வந்த பையன். என்னடா அப்படி பேசுன்னு கோச்சுக்காதீங்க, மரியாதை இல்லாம தான் நான் பேசுறேன் ஆச்சுங்களா. நீ பள்ளிக்கூடத்துல போய் முன்னாடி நடிகர் தாமுன்னு ஒருத்தர் இருந்தார் தங்கச்சி. சினிமால இருந்து வரவங்கனால நான் சினிமாக்காரங்களை தப்புன்னு சொல்லல, நல்லவர்களை நான் பாராட்டிட்டு தான் இருக்கேன். நல்ல இந்த பாலான்னு ஒரு தம்பி எவ்வளவு பேருக்கு உதவி செய்யுது, ஏழை எளிய மக்களுக்கு ஏதோ கொடுக்குது, அதெல்லாம் பாராட்டி தானே இருக்கேன். அன்புமணி ஐயா எல்லாம் பாராட்டிருக்காருல்ல. இந்த நபர் நான் சொல்றது ஆன்மீக பேச்சாளர்னு பெயர்ல நீங்க உள்ள வந்துக்கிட்டு பேசியிருக்கிறார். ஆன்மீகம் பேசட்டும், தப்பு இல்லை. அதே நேரத்துல பள்ளி கல்வித்துறை செய்ய வேண்டிய வேலை இது. மாணவர்களுக்கு நன்னெறி வகுப்புகள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. இல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் பேசுறது சரின்னு சொல்றீங்க, இவர் பேசுறதா தப்பு அப்படின்னு சொல்றீங்க. இந்த நபருக்கு தகுதியானவனே கிடையாதுமா. அவங்க அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ள போய் பாருங்க வீடியோவை. தன்னையே கடவுளாக நினைத்து பாவித்துக் கொள்கிறான். அவன் மனநிலையில ஒரு பாதிப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மனநிலை சீராய்வு செய்யணும்.
அப்போனா காலில் விழுகிறதும் ஒரு மார்க்கெட்டிங் பண்றாங்க. இந்த ஆன்மீகம் பேசுறதுக்கு இவர் சரியான நபர் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மொத்த பள்ளியிலையுமே வந்துட்டு ஆன்மீகம் பேசக்கூடாது, அது ஒரு பகுத்தறிவு இருக்கிற இடம் அப்படின்றதானே குற்றச்சாட்டு. இல்ல, பகுத்தறிவு பேசிய போது நான் எதிர்த்தேன். இதே பள்ளி கல்விகள்ல என்ன சொன்னாங்கன்னா, பெரியார் கேள்விகள் 1000ம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி வினாடி வினா போட்டி நடத்தினாங்க. மாணவர்களுக்கு இந்த நாத்திக கருத்துகள் கொடுத்த பொழுதும் நான் எதிர்த்தேன். ஆன்மீகம் பேசினா எதிர்க்கிறேன், நாத்திகம் பேசிய பொழுதும் நான் எதிர்த்தேன். இப்போ இந்த நபர் இது மாதிரி ஒரு 4-5 ஸ்கூல்ல பேசிட்டு நான் தான் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் உருவான பொழுது இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு பெரிய விஸ்வரூபம் வந்திருக்கு. இன்னைக்கு அண்ணன் அமைச்சர் பொய்யாமொழி சொல்றாரு, இது என் கேம்பஸ்ல வந்துட்டு எப்படி பேசணும் அவனை நடவடிக்கை எடுப்புங்கிறாரு. ஏன் சார் முதல்ல அவனை நடவடிக்கை எடுத்திருக்காங்க தானே? அப்படிப்பட்ட நபரை கூப்பிட்டதுக்காக பள்ளி தாளாளர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, இதுக்கு பொறுப்பு எடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து யாரு? அமைச்சருக்கு தான். உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னா எனக்கு பெருமை, எல்லா புகழும் முதல்வருக்குங்கிறாங்கல்ல. அப்ப இந்த இன்சிடென்ட்டுக்கு முதல்வருக்கு தானே பொறுப்பாகும். எங்க அண்ணன் சேகர் பாபு மாநாடு நடத்தினாரு, எல்லா புகழும் முருகருக்குன்னு சொல்றதை விட்டுவிட்டு எல்லா புகழும் முதல்வருக்குன்னு சொன்னாரு. அப்ப இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயத்துக்கும் யார் பொறுப்பாளி? முதல்வர் தான் பொறுப்பாளி. அப்படித்தான் நான் குற்றம் சொல்லுவேன். உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்க அப்படின்னா சந்தோஷமா ஏத்துக்கிறீங்கல்ல, அப்ப இந்த இதுக்கு யார் தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும்ல. இந்த நபர் சரியான நபர் அல்ல. மன்னிப்பு கேட்கறதை விட அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது கட்டாயம் எடுக்கணுமா, அவனை ஜெயில போடணுமா, அந்த பேச்சாளரை ஜெயில போடணும். அந்த பேச்சாளர் ஜெயில போடணும். ஒரு மாற்றுத்திறனாளியை அவமானப்படுத்தி எமோஷனல் இடியட் மாதிரி பேசிருக்கான். நீ ஒருத்தர் வந்து பேசிருக்கிற, உனக்கு எதிர்கருத்தை சொல்லட்டும், தவறு இல்லை. அந்த எதிர்கருத்துக்கள் சொல்லக்கூடிய நபரை நீ மதிச்சு, சார் பேசுவோம், இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு பேசுவோம் அப்படின்னு இந்த விஷ்ணுங்கிற பையன் சொல்லியிருந்தான்னா சரிம்ப. என்னமா ஒரு பெரிய ஹீரோயிசம் காமிக்கிறார் பள்ளிக்கூடத்துல போய். இல்லை சார், மாற்றுத்திறனாளிகள் பத்தி கருத்து வச்சது தப்புதான், பாவம் புண்ணியத்தை பத்தி பேசாம வாழ்வியல் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படி சொல்றாரு. இதை செய்ய வேண்டிய வேலை வாத்தியார்களுடைய வேலை, வாத்தியார்களுடைய வேலை, ஸ்கூல் ஆசிரியர்கள் வேலை. இந்த பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய அரசு மக்களுக்கு தேவையான நன்னெறி வகுப்புகள் நடத்தியது. எம்ஐன்னு ஒரு பீரியட் இருக்கும், மாரல் எஜுகேஷன். அப்ப இருக்கான்னு தெரியல, இல்ல அதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்களான்னு தெரியல. அப்ப என்ன செய்யணும்? இனிமேல் நன்னெறி வகுப்பு அந்த பாடங்களை போதிக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்களை நாங்கள் நியமனம் பண்ணுவோம், அல்லது இருக்கக்கூடிய ஆட்கள் அது போல திறமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து இதை நல்வழிப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா தான் சரியா இருக்கும். அது செய்யாத விளைவு என்ன ஆகுதுன்னா, இப்போ பள்ளிக்கூடத்துல வந்து நீங்க 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்க ஒரு பையன் டேய் அப்படின்னா வாத்தியார ஒன்னு அடிச்சுட்டு போனா வச்சுங்க, ஏறினா ரயிலு, போனா ஜெயிலு, வந்தா பெயிலு சொன்னா. போன 2 மாசத்துக்கு முன்னாடிமா திருச்சியில பள்ளிக்கூடத்து வாத்தியாரை வெட்டினாங்க. பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்குள்ள பிரச்சனை போய் வாத்தியார்களுக்குள்ள பிரச்சனையாச்சு. இந்த சந்துரு போன்றவர் அறிக்கை கொடுத்தாங்க, இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க நான் அதை மாத்தணும் இதை மாத்தணும், கயிறை கட்டாத, அதை கட்டாத, இதை கட்டாத, பொட்டு வைக்காது, பூ வைக்காது எல்லாம் சொன்னாங்கல்ல. இப்ப இதுக்கு என்ன சொல்றாரு சந்துரு? இந்த மாதிரி பேச்சு வந்து நடைபெறக்கூடாது அப்படிங்கிறது தானே சார் அவரோட ஸ்டாண்டா இருக்கு. யார் அவருடைய ஸ்டாண்டு? ஆனா அவர் பேசுற விளைவு ஒரு ஜட்ஜை நான் பொட்டு வைக்கிறேன்ட்டார். ஐயா மாண்புமிகு நீதி அரசர் சுப்பிரமணியன் ஒரு ஜட்ஜு இந்த சந்திர போன்ற ஆட்கள் சரியில்லாம சொன்னதுனால தான் நல்லா பொட்டு வச்சுட்டேன்னு சொல்லிருக்காரு. அவரை போன்ற நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. சார், ஒரு மதங்களை பரப்புறதுக்கு வந்து எல்லா மதத்தினருக்கும் உரிமை இருக்கு. ஆனா கல்வி நிலையம் வரும்பொழுது அந்த மத போதனையில் இருக்கக்கூடாது அப்படின்னு அரசமைப்பே சொல்லுது. இங்க பள்ளியா இருக்க பட்சத்துல தானே ஒரு பிரச்சனையே வருது. அரசு பள்ளியில இவ்வளவு நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி கல்லூரிகள் இருக்கு, அங்க மதம் பரப்புறானே. அரசு உதவி பெறக்கூடிய சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய கல்விக்கூடங்கள்ல மதம் பரப்புறானே, அப்ப அதுக்கு இந்த சட்டம் பொருந்தணும் இல்ல. பாஜகவினர் சிலர் வைத்த கருத்தும் அதுதான், மற்ற மதங்கள்ல இருக்க கருத்தை பரப்பும் பொழுது நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் தப்பு தானே சார்? எந்த மதத்தினோட கருத்தையும் பரப்பக்கூடாது தானே ஒரு கல்வியில? அதைத்தான் நான் சொல்றேன். எந்த மதத்து இப்ப கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்துல படிக்கக்கூடிய இந்து பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. பரம்பொருளாகிய இயேசு கிறிஸ்துவே உன்னுடைய நாமத்தினாலே நாங்கள் நன்றாக படிப்பதாக ஆமேன், அது சொல்றதும் தப்பு தான். அல்லாஹ் பெயர் சொல்லி மதம் பரப்புறதும் தப்பு தான். எங்க சாமி பெயர் சொல்லி மதம் பரப்புறதும் தப்பு தான். ஆனால் பள்ளிகள்ல பரப்புறது தப்பு. ஆனால் நாத்திக கருத்து ஏன் பரப்புற? அடுத்த கேள்வி இருக்கு. இந்து மதம் என்பது இது மதமாக பார்க்காதீங்க, வாழ்வியல் நெறியாக பாருங்க. வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை சொல்லக்கூடியதா இருக்கு இந்து மதம். இன்னைக்கு கூட்ட நிகழ்ச்சி எடுக்கப்புறம் அப்படியே குய்யோ முறையன்னு கூப்பாட வர்றாங்க. இந்த பயில, இந்த மகாவிஷ்ணுங்கிற பயில வந்து RSS அங்கின்ட்டானுவோம். அவனுக்கும் RSSக்கு சம்பந்தம் இல்லை. பூரா அந்த பயிற்சிக்கு வரக்கூடிய ஆணு பெண்ணு அத்தனை பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துடுறாமா? தப்புமா? மாணவர்களை வந்து நீங்க உளவியலா வந்து பிள்ளைகளை வந்து அள வைக்கிறது தப்புமா? நீ வெளியில நீ வந்து நிறுவனம் வச்சுக்க, ஆசிரமம் வச்சுக்க, பெரிய சாமியார்னு வச்சுக்க, நீயே உலகத்தை படைச்சவனோட சொல்லிக்கோ, அப்போ நான் எதிர்ப்பேன்.
ஆனால் பள்ளிக்கூடத்துல வந்துட்டு எங்க அக்கா தங்கச்சியில எங்க பிள்ளைகளை வந்து நீ அட வச்சதெல்லாம் தப்பு, இவனை அனுமதிச்சது தப்புமா. பாஜக ஆள்கிற மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு பள்ளியில போய் நம்ம சமூக நீதியை பத்தி பேச முடியாது இல்லைங்களா? சமூக நீதியை நாங்க சொல்லாம பெரிய திராவிட மாடல் சொல்லிருச்சோம். ராமன் தான் சமூக நீதி காவலன். அயோத்தி ராமன் தான் மனிதன் கடவுளாக, கடவுளே மனிதனாக வந்தவன். அவன் தான் சமூக நீதி காவலன். அவன்கிட்ட ஏற்றத்தாழ்வு இருந்ததா? குகனோட ஐவரான ஒன்று சேர்த்துக்கிட்டவம்மா, குரங்கிடத்தை நேசித்தவம்மா. ராமனுக்கு எல்லாமே உதவி செஞ்சிருக்கு. படகு உதவி செஞ்சிருக்கு, பழங்கள் உதவி செஞ்சிருக்கு, குரங்கின உதவி செஞ்சிருக்கு, அணில்கள் உதவி செஞ்சிருக்கு. ராமன் தான் சமூக நீதி காவலன், சமூக நீதி தலைவன், சமத்துவம் போதித்தவன். அந்த ராமனை வந்து நீங்க வந்து கேவலமா பேசுறது, ராமனை இழிவா பேசுறதெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு கூடிய திராவிட சித்தாந்தம். என்ன பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ராமன் சொல்லுகிறோம், ராமன் தான் வேணுங்கிறோம். ராமன் வந்து ஒருவனுக்கு ஒருத்துங்கிற ஒரு உன்னத வாழ்க்கை வாழ்ந்தோமா? இந்த திராவிடத்தில் எவனையா சொல்ல முடியுமா? ராமனை பேசாம யார பேசுறது? நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்பொழுது இவர் வந்து பதவி விலகணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கு. யாரு பதவி விலகணும்? கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அவர் பதவி விலகிட்டாருன்னா அப்ப எங்க உதயநிதி ரசிகர் மன்றத்துக்கு யார் தலைவரா இருப்பா? தம்பி உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கணும்ல, அடுத்து முதலமைச்சர் ஆக்கணும்ல. இப்ப துரைமுருகன் சார் வந்து ஸ்டாலினுக்கு எப்படி இருக்கிறாரமா, உதயநிதி வந்து முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா துரைமுருகன் இடத்துல வந்து மகேஷ் பொய்யாமொழி சார் இருப்பார். அதுக்காகத்தான் வேலை நடத்திட்டு இருக்காங்க. அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சவர் அவர் தான். அவரை வந்து போட்டியிட சொன்ன தீர்மானம் போட்டது அவர் தான். சேப்பாக்க சேகுவார ஜெயிச்ச பிறகு உதயநிதி ஸ்டாலினை வந்து மந்திரியாக ஆக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர் அவர் தான். அதை தீர்மானம் போட்ட பிறகு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் தீர்மானம் போட வச்சதும் அவர் தான். அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆக வேண்டும் என்று முதல் கோரிக்கை குரல் கொடுத்ததும் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான். இவர் சொன்ன உடனே இவர் அவங்க கட்சிக்காரங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அம்மா நான் என்ன சொல்றேன், முதலமைச்சராக ஆக்குங்கன்னு சொல்றேம்மா. துணை முதலமைச்சர் எதுக்கு டைரக்ட் சிஎம் ஆக்குங்களேன்? எங்க ஐயாவுக்கு வேற வந்து கொஞ்சம் அரசியல் ஓய்வு செய்யட்டுமா, இருக்கட்டுமே. தன் முன்னாலே தன்னுடைய மகன் முதலமைச்சராக இருக்கிறத பார்த்து ரசிக்கட்டுமே. ஸ்டாலின் சாருக்கு அந்த உரிமை இல்லையா? முதலமைச்சர் ஆக்குங்க. KN நேரு அவர்கள் ஊடகத்தை சந்திக்கும் பொழுது முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்கள் பத்தி ஒரு கேள்வி வருது. அதுக்கு வந்துட்டு அவளே கேளுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சிருக்காங்க. அம்மா, இந்த நேரு, இந்த ஏவா வேலு, பொன்முடி, துரைமுருகன், இந்த பழங்கிழம் அமைச்சர் இருக்குல்ல, இதுக்கு பூரா திருந்தாத ஜென்மம். நான் கடுமையாக பேசுகிறேன். ஏன்னு கேளுங்க, பெண்கள் மட்டுமல்லம்மா, அவன் கட்சிக்காரனையும் மதிக்காத ஆட்கள்மா. நேரு அவர்கள் கடந்த தேர்தல் சமயத்தில் எவ்வளவு கேவலமாக பேசினாருன்னு வீடியோக்கள்லாம் தெரியும். இப்போ இந்த தமிழிசை அம்மாவை என்ன சொல்லிருக்கிறாருன்னா, அது பெரும்பாலான ஊடகங்கள் அதை வந்து வெளியில் பெருசாக போடல, ஒரு ஊடகத்தை வெளியாச்சு. என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு திமுக அரசு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு அந்த அம்மா பேட்டி கொடுத்தாங்க. இதை ஒரு பெரிய மனுஷன், நீங்கள் ஒரு மந்திரி, உங்கள்கிட்ட வந்து ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டா என்ன பதில் சொல்லணும்? அவங்க சொல்லிருக்கிறாங்களா? ஒன்று கருத்து சொல்லுங்க, அல்லது எதிர்கருத்து சொல்லுங்க. இல்லை விஜய்க்கு இந்த அம்மா மவுத் பீஸா, அவங்களுக்கு குரல் கொடுக்குறோம் கேளு, ஏதாவது நீ விமர்சனம் பண்ணு. ஆனால் அவளை கேளு அப்படின்னா திமிரு அவனுக்கு. அரசியல்ல விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் இருப்பேன்னு சொல்லி பதவி ஏற்றுட்டு வந்தாளுங்க நீங்க. இதே சகோதரி மேயர் பிரியா வா சொன்னவர் இவர். அப்புறம் வந்து நான் மகள் மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு மழுப்பினார். அடுத்து இதில் பாஜக, தமிழக பாஜக தலைவராக இருந்தவங்க, 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவங்க, மிகப்பெரிய ஒரு மருத்துவர், சமூகத்தில் ஒரு சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வந்த ஒரு உன்னதமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க. ஏன் அவங்க அப்பாவுக்கு தகைசால் தமிழர் விருது கொடுத்தது எது? இதே திமுக அரசு தானே. குமரி இழந்த ஐயா பெத்த புள்ள இவங்க வந்து கேவலமா அவளை கேளுன்னு சொன்னா, இதை திமுக இருக்க எங்க அக்கா கனிமொழி கண்டிச்சிருக்கணுமா? சார் பாஜக இருக்கவங்க கண்டிச்சாங்களா சார்? அவங்க கட்சி எனக்கு அதுவும் வேதனையாத்தமா இருக்கு. நம்ம அக்கா தங்கச்சி, அது கருத்துக்கள் 1000 நம்மளுக்குள்ள பிரச்சனை இருக்கட்டுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை விமர்சனம் செய்து பேசிய KN நேருவை மன்னிப்பு கேட்க சொல்லணும். தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பணும் இந்த நபரை. அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் இடையில ஒரு மோதல் இருக்கு. சோ அதனால அவங்களுக்கு ஆதரவு தரல, அப்படிதானே பாஜக நிலைப்பாடு? உங்களை போல ஆட்களை தான் கிளப்பி விடுவீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், எங்க ஐயா ராஜாவா இருக்கட்டும், எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்கள் அதிக அளவுக்கு பேசப்படலன்னு சொல்றீங்க. பிஜேபி குரல் எழுப்பியிருக்கிறாங்க, நான் பார்த்தேன். இன்னைக்கு பெண்களை இழிவுபடுத்தி நேரு பேசியிருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. மாறாதுமா, வக்கரை என்ன தலைவர்கள் சார் எதிராக குரல் எழுப்பியிருக்காங்க? என்னவா குரல் எழுப்பணும் நான் சொல்றேன். நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். முதல்ல நான் பதிவிட்டேன், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை விமர்சனம் செய்து பேசிய நேருவே மன்னிப்பு கேள்.
இவர் டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய மகளிர் அணி நோட்டீஸ் அனுப்பணும். அதே இந்த stand செய்தி தமிழக பாஜக எடுப்பாங்களா சார்? எடுக்கணுமா, புகார் தெரிவிக்கணும், மகளிர் அணி ஆர்ப்பாட்டம். இது ஸ்டாலின் சார் ஆதரிக்கிறாருன்னு கேட்கிறேன். ஐயா ஸ்டாலின் சார் எங்க முதலமைச்சர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒருமையில பேசிய நேருடைய பேச்சை ஆதரிக்கிறாரா? சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் ஆதரிக்கிறாரா? சகோதரி கனிமொழி அவர்கள் ஆதரிக்கிறாரா? சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆதரிக்கிறாரா? தப்பு இல்லையாமா? சிவாஜி கிருஷ்ணன் மாதிரி அந்த தேர்ட் ரேட்டு மாதிரி பேசினேன்னு நீ இந்த சைதாப்பேட்டை சாதிக்குன்னு ஒரு பையன் பேசினான், குஷ்பம்மாவை. டெல்லியில் போனோன்னு சரண்டர் ஆயிட்டான். அது மாதிரி பேசுறீங்களா ஒரு மந்திரி? தப்பு. நேரு அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். நான் என்னுடைய ஸ்டாண்டில் சொல்கிறேன், பிஜேபி இதை செய்யணும், அவங்கள நோட்டீஸ் அனுப்ப வைக்கணும், டெல்லிக்கு வர என்கொயரி கூப்பிடணும். உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து எடுத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.